அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் டெல்லி சிறையில் அடைப்பு, அதிர்ச்சியில் திமுக, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. சமீப காலத்திலேருந்தே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் மாட்டி சிக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் உதயநிதியுடைய வாய்க்கோல் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியுடைய திகார் சிறையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தோன்னா ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் இடையே நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்து திமுக சார்பிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இழிவாக பேசியிருந்த கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா அனைவருமே திமுகவை பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை தரைக்குறைவாக பேசியிருந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ ஆளுநர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ சிறையில் அடைக்க போவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சால் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் உதயநிதியுடைய பேச்சால் இப்போ திகார் சிறைக்கு போகக்கூடிய சலருக்கு தான் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை முடிய போகுது. அவர் பேசிய கெட் அவுட் மோடி அப்படின்ற பேசியிருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விழுந்திருந்தது. இந்த இடியின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய நிலையில் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிப்பார் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சவால் விட்டு இருக்கக்கூடிய நிலை. இந்த சவாலின் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் திமுகவினர் அனைவருமே பார்த்தீங்கன்னா பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நிலை போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பிரதமர் மோடி அவர்கள் போட்ட உத்தரவின் அடிப்படையில் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா இதில் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அனைவருமே லிஸ்ட் எடுத்து அனைவருமே சிறையில் போடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக சேர்ந்த அமைச்சர்கள் 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறைக்கு செல்லத்துக்கான அனைத்து ஏற்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மோடி அவர்களே குச்சி விட்டு தூண்டக்கூடிய சிலருக்கு தான் திமுகவினர் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ பிரதமர் மோடியுடைய காலில் ஸ்டாலின் அவர்கள் விழுந்ததாக தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கதி அம்போகதி தான் இருக்குது. இருந்தாலுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.